அப்படியே மக்கள் எல்லாம் மழன்னு கூப்பிட்டாங்க, வாங்க கருணாநிதி ஐயா பிறந்த நாள் வரப்போகுதுலாம், அதாவது 3ஆம் தேதி. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் அவர் பேர் சொல்கிற மாதிரியான திட்டங்கள் என்னென்ன உங்கள் மனசில் சடக்குன்னு வருது, மழன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் எழுதி வச்சு படிக்காமல் மழன்னு சொல்கிறாங்க. கேளுங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் உழவர் சந்தை கொண்டு வந்தார். விவசாயிகளுடைய வளர்ச்சி பெறுவதற்கு விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுத்தாங்க. அது மூலமா விவசாயிகள் நல்லா பயன்பெறாங்க. மகளிர் சுய உதவி குழு ஐயா கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தில இருந்து நிறைய பெண்கள் முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி பெண் கல்வி மினிமம் 89 ஆட்சி காலத்தில் மினிமம் 8 படிக்கிற கட்டாயத்தின் பேரில் அவங்களாம் 8 பாஸ் பண்ண தான் திருமண உதவி இந்த சட்டத்தை கொண்டு கொடுத்தவர். கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டாந்தாரு. இன்னைக்கும் அந்த காப்பீடு திட்டம் செயல்பட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணுது. மகளிருக்கு சொத்துல சம பங்கு கொண்டு வந்தார். இன்னொன்று சொல்ல போனால் பெண்களுக்கான அரசு வேலையில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்துள்ளார். அப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சமைச்சர் கல்வி கொண்டு வந்தாரு. கூரை இல்லாத மாடி வீட மாற்றுறதுக்கு பிளான் பண்ணாரு. அடுக்குமாடியில் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தவர் சிறந்த திட்டம் அவர் கொண்டு வந்த திட்டம். பெண் சிசு கொலை தடுப்பு நல்ல ஒரு திட்டம். அந்த கைரிசா ஒழிச்சார். மாற்றுத்திறனாளிய பேர் பெயர் மாற்றினார். ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி பேர் மாற்றினார். அப்புறம் அரவாணின்றது திருநங்கையாக பேர் மாற்றினார். தனியார் பேருந்து மயமாக இருந்ததை அரசு பேருந்து மயமாக்கியது தான் ஒரு முழுமையான சாதனை. கணனிலும் தமிழை பூத்தியவர், தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அரசு ஊழியர்கள் இறந்தால் அவங்க வீட்டுக்கு நிதி உதவி கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்ததே தலைவர் தான். இதே போல் ரேஷன் கடை, சிவில் சப்ளை கார்பரேஷன் மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், உணவு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக சிவில் சப்ளை கார்பரேஷனை உருவாக்கினார். சிப்காட்டு ஓசூர் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் கலைஞர் தான். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். நாங்கள் படிக்கும் காலத்திலாம் பஸ்ஸெலாம் இலவச பாஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக போய் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தோம். நான் சமத்துவ பூர்வ திட்டம் சொல்லுவேன். கலைஞர் கொண்டு வந்த திட்டத்திலே சிறப்பான திட்டம் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் நம்ம வரவேற்கிறேங்க. உழவர் சந்தை திட்டம் கலைஞர் கொண்டு வந்ததில் சிறந்த திட்டம்னு நினைக்கிறேன். அனைத்து வீடுகளுக்கும் இலவச டிவி கொடுத்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது.